நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ட்ரால்லாம் கிடையாது, சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இன்னொரு பெரிய பில்லரே சாய் அபியங்கர் தான். சாய் அபியங்கரோட மியூசிக் மட்டும் கரெக்டா ஃபிட் ஆகல, இல்ல ஏதோ சொதப்பி இருந்தாலும் படம் எங்கேயும் பெருசா அடி வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம இந்த படம் சைன் பண்ணும் போதே எப்படி இருக்கும்ன்றது தெரியல. ஆல்பம் பண்ணாரு, பட் அதை தாண்டி இவர் எவ்வளவு ப்ராமிசிங்கா படம் பண்றாரு அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய பேசினாங்க. பட் மார்க் மை வேர்ட்ஸ், நெக்ஸ்ட் பிக் திங் தான் நான் ஷுவரா சொல்லுவேன். இல்ல சூர்யா சார் ஃபேன்ஸுக்குலாம் டெஃபினட்டா ஒரு மஸ்ட் வாட்சபிள் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு படமா இருக்கும். நம்ம காந்தாரா பார்த்தோம்ல, காந்தாரால எப்படி விஷுவல்ஸ் இருந்தது, அந்த மாதிரியான விஷுவல்ஸ் வந்து இந்த படத்துல வந்து இருக்கு. த்ரிஷா வந்து இந்த படம் த்ரிஷாக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, பட் அவங்க ஹீரோயின்னு சொல்ல முடியாது, ஹீரோயின் இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். பட் அது நீங்க தியேட்டர் விஷனா பார்த்தா நல்லா இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைமா வில்லனா பண்றதுக்கு என்ன ஜஸ்டிஸ் பண்ணுமோ, அந்த ரோலுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிருக்காரு. பட் இதை விட இன்னும் சூப்பரா பண்ணலாமான்னா பண்ணலாம். இப்போ வந்திருக்காரு, அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை சூப்பரா பண்ணிருக்கு. பட் இன்னொன்னு நான் சொல்லும் போது நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லுவேன். லேக் இருக்கு ப்ரோ, சின்ன லேக்ஸ் இருக்கு. பட் அது எல்லாத்தையும் ப்ராப்பரா வந்து அவங்க ரெக்கவர் பண்ணாங்க படத்துல. கொஞ்சம் லேக் இருக்கும் போதும் அங்கங்க வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, சூர்யா சார் போர்ஷன் ரொம்ப கம்மியா இருந்தது. அந்த போர்ஷன் கொஞ்சம் அதிகமா வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இந்த லால் சலாம் படத்துல ரஜினிகாந்த் வரா மாதிரி தான் இந்த படத்துல வரா மாதிரி இருக்கு. இஃப் ஐம் நாட் ராங், எனக்கு அப்படி பட்டுது. நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். சாங்ஸ் நல்லா இருக்கு, அதான் சொன்னல, சாய் அபியங்கர் தான் படத்தோட மெயின் பில்லரு. பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னா ப்ரோ, எல்லா படத்துலயும் ஒரு சில விஷயம் நமக்கு சூட் ஆகாம இருக்கும். அதுக்குன்னு இதை நீங்க பெட்டரா பண்ணா நம்ம சொல்லிட்டே தான் இருக்கணும். அப்படி பார்த்தா படம் நீங்க வந்து படமா பாக்குறதுக்கு நல்ல ஒரு படம் தான் ப்ரோ. அதுதான் ப்ரோ, கருப்பசாமி உக்ரத்துல வந்து சண்டை போறாருன்னா எப்படி இருக்கும், அந்த இன்னும் கொஞ்சம் பீக்கா வச்சிருந்துருக்கலாம். ஷார்ட்டா முடியுது, அந்த சின்ன இதுவா முடியுது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம். எல்லாருக்கும்